ஒற்றுமையே பெரிய பலம். சொல்லும் 3 எருதுகளின் கதை. ஒரு காட்டுல 3 எருதுங்க இருந்ததாம். அந்த 3மே நல்ல நண்பர்களாக சேர்ந்து ஒற்றுமையாகவே இருக்கும். அதனால எந்த ஆபத்தும் அதுங்கள நெருங்கல. அந்த காட்டுல ஒரு சிறுத்தை கூட இருந்தது. ஒரு நாள் அது அந்த 3 எருதுங்களை பார்த்தது. எப்படியாச்சும் அந்த எருதுங்களை அடிச்சு சாப்பிடணும்னு சிறுத்தை நினைச்சது. 3 ஒற்றுமையா கூடி ஒன்னா இருந்தனால அந்த சிறுத்தை எருதுங்க கிட்ட நெருங்க முடியல. அதனால அந்த சிறுத்தை என்ன செஞ்சிச்சு தெரியுமா? கடினமா யோசிச்சு ஒரு திட்டம் போட்டுச்சு. அது என்னன்னா, அது ஒரு ஓநாய வச்சு அந்த 3 எருதுங்களுக்கு மத்தியில நட்ப முறிச்சு ஒண்ணு மேல ஒண்ணுக்கு பகைய உண்டாக்கும்படி செஞ்சுச்சு. நினைச்சபடியே அந்த சிறுத்தை 3 எருதுகளையும் தனித்தனியா அடிச்சு சாப்பிடுச்சு. அந்த எருதுங்க மட்டும் பிரிஞ்சு போகாம ஒத்துமையா இருந்திருந்தா அதுங்களுக்கு இந்த நிலைமை உண்டாயிருக்குமா? குழந்தைகளே, அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒற்றுமையே பெரிய பலம்னு. புரிஞ்சுதா?